இன்றைக்கு இந்த குர்பானி கொடுப்பது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இறையச்சமை முற்படுத்துறது கிடையாது. சும்மா ஏதோ கொடுக்குறோம், கூட்டு குர்பானியில் சேர்ந்துடும், காசை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? இறையச்சம். இந்த குர்பானி கொடுப்பதற்கு நோக்கம் என்ன? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலிட எண்ணிய போது எதையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்யவே, என் பிள்ளையாக இருந்தால் கூட அதை தியாகம் செஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு தான் போனாங்க. அதை நினைவு கூறுவதற்காக தான் நாம் இன்றைக்கு கொடுக்குறோம். அல்லாஹ் அவர்களுக்கு பிராணியை கொடுத்தா, அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அதை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் கொடுக்குறோம். அப்போ நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? காசை கொடுத்துட்டோம், குர்பானி கொடுத்துட்டோங்கிற என்ன இருக்கக்கூடாது. நான் எப்படி இன்றைக்கு ஒரு சொற்பமான தொகையை கொடுத்து இந்த ஒரு பிராணி என்ன செய்கிறேன், வாங்கி அது அல்லாஹ்வின் பாதையில் என்ன செய்கிறேன், குர்பானி கொடுக்கிறேனோ, அதுபோல் அல்லாஹ்வின் பாதையில் எதையும் என்னுடைய பொருளாதாரம் இருந்தால் கூட அல்லாஹ்வின் பாதையில் என்ன செய்து இழக்க வேண்டும் என்று வந்தால் இழப்பேன். என்னுடைய பிள்ளைகளை இழக்க வேண்டும் என்றாலும் இழப்பேன். என் குடும்பத்தை இழக்க வேண்டும் என்றாலும் இழப்பேன். என் உயிரை கூட இழக்க வேண்டும் என்றால் கூட இழப்பேன் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய இந்த இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ் போய் சேராது. நீங்கள் இறையச்சத்தோடு இருக்கீங்களா? அல்லாஹ்வின் மீது அச்சத்தினால் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு என் வாழ்க்கையில் வாழ்வேன், அல்லாஹுக்காக எதையும் தியாகம் செய்வேன் என்ற எண்ணம் இருக்கா இல்லையா? இதுதான் போய் சேரும்னு சொன்னான்ல. அப்போ நம்ம என்ன செய்ய, இதையும் கவனத்தில் வைக்கணும். ஏதோ சம்பிரதாயமாக சொல்லி செய்யக்கூடிய விஷயம் அல்லது குர்பானி என்பது அதற்கு பின்னால் மிக அர்த்தமுள்ள தாத்பரியங்கள் இருக்குது. அதனால் தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் இந்த குர்பானி பிராணி அறுக்கப்படுகிறது. குர்பானியை கொடுப்பது போல் எதையும் நான் என்ன செய்வேன், தியாகம் செய்வதற்கு, இந்த மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பேன் என்பதை தான் அடையாளப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் குர்பானி கொடுக்கப்படுகிறது. எனவே உள்ளத்தில் என்ன செய்ய, இது போன்ற எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.